நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா டிசி vs எஸ்ஆர்எச் 35வது மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னமும் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணனா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா. நம்ம முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம் சேனல்ல தான் கொடுக்குறோம். ஸ்மால் லீக்குக்கான டீம்ஸா இருக்கட்டும், மெகா கிராண்ட் லீக்ஸ்க்கான டீமா இருக்கட்டும், எல்லாமே நம்ம சேனல்ல வந்து ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க. சோ இது வரைக்கும் நீங்க ஸ்போர்ட்ஸ் ஆப்ல ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிக் ஒன் பிளேயர் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒண்ணு நம்ம வந்து பிளே பண்ணிட்டு இருக்கோம். சோ பாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். டெய்லி வந்து ஒன் பிளேயர் ஃபேண்டசி தான். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கான்டெஸ்ட்லாம் ஃபுல் ஆகுது. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஸ்போர்ட்ஸ் ஆப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெல்லி ஹோம் கிரவுண்டான, அதாவது டெல்லி ஹோம் கிரவுண்டா விசாகப்பட்டினம் தான் இந்த சீசன் யூஸ் பண்றாங்க அவங்க ஹோம் பிச்சா. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு லாஸ்ட் சீசன் இந்த போன மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கோர் மேட்ச், அதாவது ரெக்கார்ட் பிரேக் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். ஆனா வந்து கேகேஆர் வந்து ஜஸ்ட் மிஸ்ல ரெக்கார்ட் பிரேக் பண்ண முடியாம போச்சு. பிச்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன பிச்சு தான். நீங்க ஆஃப் சைடும் லெஃப்ட் சைடும் பாத்தீங்கன்னா தெரியும், 60 மீட்டர் தான். அதே மாதிரி ஸ்ட்ரைட்லயும் 74 தான். இந்த ஏரியா ஃபுல்லாவுமே பாத்தீங்க அப்படின்னா சின்ன பிச்சு தான். அதனாலே வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு வந்து நல்லா அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு பிச்சு தான் இந்த பிச்சு. நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். அதுவும் ஃபர்ஸ்ட் பேட்டிங்லாம் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 200+ போனாதான் இந்த கிரவுண்ட்ல வந்து வின்னிங்க வந்து நினைச்சு கூட பார்க்க முடியும். ஸோ ரீசெண்டா என்ன மாதிரியான மேட்ச் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த சீசன்ல 2 மேட்ச் நடத்திருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கேகேஆர் vs டிசி மேட்ச். இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஹை ஸ்கோர் போச்சு. கேகேஆர் வந்து பாத்தீங்கன்னா 106 ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க. ஃபாஸ்ட்டுக்கு தான் நல்ல சப்போர்ட் கிடைச்சது. சிஎஸ்கே vs டிசி மேட்சும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஹை ஸ்கோர் போச்சு. அண்ட் ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல விக்கெட் எடுத்தாங்க. ஸோ 190+ வந்து சிஎஸ்கே டீமே வந்து பாத்தீங்கன்னா டிசி மடக்கிட்டாங்க 20 ரன் வித்தியாசத்துல. அதனால ஒரு 180 to 190 போச்சு அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம் வந்து வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. அது மாதிரி எஸ்ஆர்எஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ணா கொஞ்சம் விரட்டுவாங்க. ஏன்னா அவங்க வந்து என்னமோ தெரியல 2 மேட்ச் ஆடி இருக்காங்க இந்த சீசன்ல. ஒரு மேட்ச் அவங்க வந்து ஆர்சிபி ஸ்கோரை முறியடிச்சாங்க. அதுக்கடுத்து அவங்க வச்ச ஸ்கோரே வந்து பாத்தீங்கன்னா அவங்க மறுபடியும் முறியடிக்கிறாங்க. ஸோ என்ன மாதிரி டீம்னு தெரியல, அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டு இருக்காங்க. ஸோ ரெக்கார்ட் வைஸா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 மேட்ச் இந்த சீசன்ல நடந்திருக்கு. 2மே பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீம் 180 to 190 போயிட்டால வின்னிங் டீமா கன்வெர்ட் பண்றது ஈஸி. ஸ்கோர் வைஸா 150 to 169 ஒரு இன்னிங்ஸ், 170 to 189 ஒரு இன்னிங்ஸும், 190+ பாத்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ். ஹை ஸ்கோர் கேகேஆர் 272, லோ ஸ்கோர் டிசி 166 அடிச்சிருக்காங்க. அண்ட் 2 டீமுக்கான ஹெட் டு ஹெட் டிசி vs எஸ்ஆர்எச் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 23 மேட்ச் ஆடி இருக்காங்க. இதுல 11 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. இவங்க 12 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. எஸ்ஆர்எச் 12 வின் பண்ணிருக்கு, 11 தோத்துருக்கு. டிசியோட ஹை ஸ்கோர் 207, லோ ஸ்கோர் 87. எஸ்ஆர்எச் ஓட ஹை ஸ்கோர் 219, லோ ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 16. அண்ட் பவுலர்ஸுக்கான பேட்டில் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பவுலர்ஸ் பேட்டில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டேவிட் வார்னர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி பால்ல 2 டைம், சுனில் நரேன் பால்ல 3 டைம், ரசல் பால்ல 1 டைம் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆயிருக்காரு. பிருத்வி ஷா பொறுத்த வரைக்கும் வருண் சக்கரவர்த்தி பால்ல 3 டைம் வந்து அவுட் ஆயிருக்கிறாரு. மிச்சல் மார்ஸ், நிதிஷ் ராணா பால்ல 1 டைமும், ரசல் பால்ல 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. அக்ஷர் படேல் வருண் பால்ல 1 டைமும், சுனில் நரேன் பால்ல 2 டைம் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் வந்து விட்டுருக்காரு. அடுத்து வந்து எஸ்ஆர்எச் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி பேட்டில் ஆடி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மயங்க் அகர்வால் வந்து அக்ஷர் படேல் பால்ல 2 டைம் விக்கெட் விட்டுருக்காரு. இஷாந்த் சர்மா பால்ல 1 டைம் விக்கெட் விட்டுருக்காரு. திரிபாதி வந்து அக்ஷர் படேல், குல்தீப் யாதவ், நோர்கியா, இஷாந்த் சர்மா பால்ல தலா 1 டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. மார்க்ரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்ஷர் படேல் பால்ல 2 டைமும், குல்தீப் யாதவ் பால்ல 3 டைமும், கலீல் அகமது பால்ல 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. நம்ம கிளாசன் வந்து குல்தீப் யாதவ் பால்ல 2 டைம் அவுட் ஆயிருக்காரு. அபிஷேக் சர்மா அக்ஷர் படேல் பால்ல 2 டைமும், குல்தீப் யாதவ் பால்ல 1 டைமும், கலீல் அகமது பால்ல 1 டைம் வந்து அவுட் ஆயிருக்கிறாரு. ஸோ பவுலர்ஸ் பேட்டில் பார்த்து டீம் செட் பண்றவங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டைரக்டா ப்ரெடிக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டிசி டீம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து கொஞ்சம் வின் பண்ற மாதிரி தெரியுது. ஸோ எப்போ ஜோக் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது டேவிட் வார்னர், பிருத்வி ஷா 2 பேர் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. டேவிட் வார்னர் இந்த மேட்ச் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் பெருசா இன்ஜுரியில அன்னைக்கு லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்டுக்கு முந்தின மேட்ச் கையில வந்து பாத்தீங்கன்னா அடிபட்டுரும். ஸோ அதனால வந்து லாஸ்ட் மேட்ச் அவர் இறங்கல.
ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு 3 மேட்சா பாத்தீங்கன்னா நல்லாவே ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு இருந்த வார்னர் கடைசி 3 மேட்சா பெருசா ஸ்கோர் பண்ணி கொடுக்கல அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்து பிரித்வி ஷா பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த சீசன்ல ஓரளவுக்கு ஒரு 2 மேட்ச் மட்டும் தான் ஃபிளாப்பான ரிசல்ட், ஒரு 3 மேட்ச் வந்து நல்ல ரிசல்ட்டை ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் கூட விளையாடும் போது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு ஸ்கோர் பண்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனா எப்படி பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20+ ரன் வந்து ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஃப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்சாவே பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான இன்னிங்ஸ். அவர் வந்த நேரமா என்ன தெரியல, வந்த 2 மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா வின். அதெல்லாம் ஜிடி கூட எல்லாம் ஒன் சைடா வின் பண்ணாங்க. ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் எல்லா மேட்சுமே இந்த சீசன்ல ஒரு அற்புதம் ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச் 16 ரன் தான் அடிச்சாரு. ஆனா அவர் பேட்டிங் வர்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அவரோட பாயிண்ட் வந்து ஃபேண்டசி பாயிண்ட் வந்து 45. எப்படி? அதுதான் சொல்றது, இந்த விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றது. அவர் பேட்டிங் வரவே இல்லை, ஆனா 45 பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர் அதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் இந்த 16 ரன் வந்து ஆட் ஆச்சு. ஸோ அதனால ரிஷப் பண்ட் மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமா லாஸ்ட் மேட்ச் வந்து பவுலிங் பண்ணி 2 விக்கெட் ஸ்கோர் பண்ணாரு. அதனால மேபி அட்லீஸ்ட் ஒரு ஓவராச்சும் இந்த மேட்ச் வந்து பவுலிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். அபிஷேக் போரல் 15 ரன் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து இம்பாக்ட் சப்பா ஸ்கோர் பண்ணாரு. அடுத்து அக்ஷர் படேல் எல்லா மேட்சுமே ஒரு மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்கிறாரு. இஷாந்த் சர்மா நம்ம வந்து இஷாந்த் சர்மா ஏதோ சும்மா நினைக்கிறோம், ஆனா அவர் விளாண்ட மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. 7 மேட்ச்ல 5 மேட்ச் வந்து 4 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. அதுல அவர் 6 மேட்ச் தான் பிளேயிங் லெவல்ல இருந்தாரு. 6க்கு 4 மேட்ச் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. நோக்கியா மேபி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, பட் அவங்க இறக்குவாரா இல்லையான்னு தெரியல. அவங்க அதுக்கு மேல சுமித் குமார் கூட அவரு கூட வந்து ஆடலாம். குல்தீப் யாதவ் 4 ஓவர் நறுக்குன்னு பவுல் பண்ணக்கூடிய பவுலர். லாஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 18 ரன் தான் கொடுத்தாரு. அடுத்து கலீல் அகமது பாத்தீங்கன்னா விளாண்ட எல்லா மேட்சுமே டிசிக்கு வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. 4 ஓவரும் கம்ப்ளீட்டா பவுலிங் பண்ணுவாரு. முகேஷ் குமார் ஒரு ட்ரம்ப் பிக் லாஸ்ட் மேட்ச் நமக்கு. ஸோ 3 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. வெறும் 18% தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 50+ பிளேயர் வந்து செலக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் காமனா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே எடுக்கக்கூடிய பிளேயர்ல வந்து ரிஷப் பண்ட் இருப்பாரு, அக்ஷர் படேல் இருப்பாரு, குல்தீப் யாதவ் இருப்பாங்க. ஸோ இந்த 1, 2, 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா சேஃபா எல்லாருமே அவங்கவுங்க டீம்ல ட்ரை பண்ணுவாங்க. அடுத்து நீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கலீல் அகமடையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ கலீல் அகமட் ஏன்னா எல்லா மேட்சுமே விக்கெட் எடுக்கிறாரு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கலீல் அகமடுக்கு ஈக்குவலா நீங்க வந்து முகேஷ் குமாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா 4வது ஆப்ஷன்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா முகேஷ் குமாரும் நல்லாவே விக்கெட் எடுக்கிறாரு. விளாண்ட எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா அவரும் வந்து ஒரு மேட்ச் கூட அவரும் விக்கெட் எடுக்காம இல்ல, விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. டெத்ல பவுல் பண்ணுவார் முகேஷ் குமார். கலீல் அகமட் வந்து பாத்தீங்கன்னா 1, 3, 5 அந்த ஸ்டார்டிங்ல வந்து விக்கெட் எடுக்கிறது. ஒருவேளை ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அந்த எஸ்ஆர்ஹெச் வந்து ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் கொஞ்சம் இதாயிட்டாங்கன்னா ஓகே. ஆனா ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் ரொம்ப அதிரடியா ஆட நினைப்பாங்க. அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு கலீல் அகமட் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சும்மா ஏதாச்சும் 6 அடிக்க நினைச்சு பால் ஏறிட்டுனா ஒண்ணும் பண்ண முடியாது. விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கலீல் அகமட் சேஃப், முகேஷ் குமார் ரிஸ்க். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டப்ஸ் இல்லைன்னா ஃப்ரெஷர் 5வது ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த 2 பேரையுமே எடுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. உங்க ஆப்போனன்ட் வந்து ஒருத்தர் வந்து டப்ஸ் எடுத்துட்டு வரலாம், இல்லைன்னா ஃப்ரெஷர் எடுத்துட்டு வரலாம். 2 பேருமே பாத்தீங்க அப்படின்னா அதிரடி தான். ஸோ அதுவும் ஃப்ரெஷர் வந்து நல்ல அதிரடி, பிபிஎல்ல நல்ல ஃபார்ம்ல தான் ஆனாரு. பிளஸ் இப்போ என்ன ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு டப்ஸுக்கே நீங்க போகலாம். ஏன்னா ஃப்ரெஷர் வந்து ரொம்ப அதிரடியா ஆடுறாரு. அதனால நீங்க டப்ஸுக்கு போனீங்கன்னா மேபி ஒருவேளை பவுலிங் சான்ஸ் கொடுக்கலாமோ அப்படிங்கிறது இருக்கு. அதனால நீங்க ஃப்ரெஷருக்கே வந்து பாத்தீங்கன்னா 5வது ஆப்ஷன்ல போங்க. ஸோ சேஃபா எல்லாருமே பாத்தீங்கன்னா பண்ட், அக்ஷர் படேல், குல்தீப் யாதவ் இந்த 3 பேருமே எடுப்பாங்க. 4வதுல கலீல் அகமடா, முகேஷ் குமாரா அப்படிங்கிறதுல என்னோட ஆப்ஷன் பாத்தீங்கன்னா முகேஷ் குமார். 5வது டப்ஸா ஃப்ரெஷராங்கிறதுல டப்ஸ் வந்து எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தோணுது. வேணும்னா 6வது ஆப்ஷன்ல பிரித்வி ஷாவா இல்லைன்னா வார்னரா அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் நம்ம எஸ்ஆர்ஹெச்ல இருந்து 6 பிளேயர் எடுத்தோம்னா இங்க 5 பிளேயர் தான் எடுக்க முடியும். ஸோ அதையும் பாத்துக்கோங்க. அண்ட் எஸ்ஆர்ஹெச் ஒரு ஸ்ட்ராங்கான டீமா, அந்த டீமை வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் வந்து கமின்ஸ் கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. ஸோ பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா ஆடுறாங்க. அபிஷேக் சர்மா இந்த சீசன் வந்து எதிர்பாராத விதமா எல்லா மேட்சுமே அபிஷேக் சர்மா சூப்பரா ஸ்கோர் பண்ணி கொடுக்குறாரு. ஹெட் பாத்தீங்கன்னா அவரால் வந்து பாத்தீங்கன்னா என்ன மேட்ச் அவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா ரன்ஸ், அவரும் வந்து ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிடுறாங்க. 2 பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் வந்து ஆடிடுறதுனால 2 பேருக்குமே நல்ல ஒரு ஸ்கோர் வந்துருது. அண்ட் மார்க்ரம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மார்க்ரம் வந்து லாஸ்ட் மேட்ச்லாம் மார்க்ரமுக்கு வந்து கேட்ச் தான், யாஸ் தயால் பால் அந்த பால் நோ பால் ஆயிட்டு. எனக்கு மார்க்ரம் மேல பெருசா நம்பிக்கை கிடையாது. ஏன்னா 2 மேட்ச் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் மீதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 இந்த மேட்சுமே ஒரு ஃபிளாப் தான், நோ பால் ஆயிட்டு. ஸோ 4 மேட்ச் ஃபிளாப் தான். ஒரு
பட் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80% பேர் வந்து மார்க்ரம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ சேஃபா போனுங்கிறவங்க கொடுத்துக்கோங்க. ஏன்னா இது ஒரு பேட்டிங் பிச், நீங்க பாத்திருப்பீங்க எவ்வளவு ஹை ஸ்கோர் போகுது அப்படின்னு. அதனாலே மார்க்ரம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதா இருந்தா கொடுத்துக்கோங்க. அடுத்து நிதிஷ் ரெட்டிக்கு லாஸ்ட் மேட்ச் வந்து பெருசா எந்த ரோலுமே இல்லை அவருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் கரெக்டா இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா 7வது பவுலிங் ஆப்ஷன்ல தான் அவர் இருக்காரு நிதிஷ் ரெட்டி. அதே மாதிரி பேட்டிங்குமே டே செட் ஆனதுனால கிளாஸன் வந்து ஒன் டவுன் வந்துட்டாரு. அவருக்கு வந்து மார்க்ரம் அடுத்து அப்துல் சமாட் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வர்றதுக்கான வாய்ப்பே கிடைக்கல நிதிஷ் ரெட்டி. பட் அவர் ஒரு ட்ரம்ப் பிக்கா நீங்க வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து கிளாஸன் காமனா எல்லாருமே அவங்களோட டீம்ல எடுக்கக்கூடியவங்க. அப்துல் சமாடும் பாத்தீங்கன்னா இந்த சீசன் வந்து நல்லாவே ஆடி கொடுத்துட்டு இருக்காரு, கிடைக்கிற பேட்டிங் சான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து சபாஸ் அகமடும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா அவருக்கான ரோல் வந்து இல்லை. ஏன்னா பவுலிங் ஆப்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கண்டே லாஸ்ட் மேட்ச் வந்ததுனால அவருக்கு பெருசா பவுலிங் ஆப்ஷன் கிடைக்கல. அடுத்து கம்மின்ஸ், பூவி, நட்டு இந்த 3 பேருமே பாத்தீங்கன்னா 3 பேர்ல கம்மின்ஸ், நட்டு, பூவி இந்த 3 பேருக்கும் ஒரே காம்பினேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 4 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. எல்லா மேட்சுமே பாருங்க கம்ப்ளீட்டா 4 ஓவர், ஒரு ஓவர் கூட மிஸ் பண்ண மாட்டாங்க. இந்த 3 பேருக்குள்ள ஒற்றுமை 4 ஓவர் போலிங் பண்ணுவாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா கம்மின்ஸும் நட்டும் விக்கெட் எடுக்காம இருக்க மாட்டாங்க. பூவி எடுத்த அன்னைக்கு ஓரளவுக்கு எடுப்பாரு, பூவி வந்து விக்கெட் எடுப்பாரு நம்ம ஸ்வேரா சொல்ல முடியாது. ஆனா நட்டும் கம்மின்ஸும் மினிமம் ஒரு விக்கெட் எல்லா மேட்சுமே பாருங்க மினிமம் ஒரு விக்கெட் ஆச்சு வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. நட்டுக்கு வந்து சில நேரம் ராசி இருக்காது, அவர் பால்ல நிறைய கேட்ச் எல்லாம் மிஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச் கூட பாத்தீங்கன்னா கம்மின்ஸ் 3 விக்கெட் அந்த மாதிரி ஸ்கோர் பண்றாரு. ஆனா பூவி வந்து விக்கெட் எடுப்பாரு நம்மளால ஸ்வேரா சொல்ல முடியாது. எடுத்த அன்னைக்கு 1-2 எடுப்பாரு, இல்லைன்னா பாருங்க 4 மேட்ச் அவர் விக்கெட் எடுத்து கொடுக்காம தான் இருந்திருக்காரு. 6 மேட்ச் விளையாண்டதுல 2 மேட்ச் தான் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. ஆனா கம்மின்ஸ் 6க்கு 6 விக்கெட், நட்டு 4க்கு 4 விக்கெட், அதுவும் பாத்துக்கோங்க. அடுத்து மார்க்கண்டேவும் ஓரளவுக்கு நல்ல பவுலர் தான். 5 மேட்ச் ஆடி அதுல 3 மேட்ச் வந்து விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு மெயின் ஸ்பின்னர் அவர் தான், அந்த டீமுக்கு ஒரு ஸ்பின்னர் அப்படின்னா அவர் தான். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க மார்க்ரமுக்கு போறதுக்கு ஒண்ணு மார்க்கண்டேக்கு போகலாம், இல்ல அப்படின்னா நீங்க வந்து பூவி இல்லைன்னா உணர்கட், இந்த 2 பேர்ல யாருக்காச்சும் போகலாம். சோ நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் சேஃபா போற எல்லாருமே அவங்க டீம்ல அபிஷேக் சர்மா 1, ஹெட், மார்க்ரம், கிளாசனு, கம்மின்ஸ், நட்டு இந்த 6 பேரையுமே அவங்க டீம்ல எடுத்துருவாங்க. 7வது ஆப்ஷன்ல தான் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மார்க்ரமுக்கு பதிலா தான் இன்னைக்கு ரிஸ்க் எடுக்கலாம். ஒண்ணு மார்க்ரமுக்கு பதிலா கம்ப்ளீட்டா 4 ஓவர் போலிங் பண்ணக்கூடிய மார்க்கண்டே ட்ரை பண்ணுங்க. ஒரு விக்கெட் போல்ட் ஏதோ எக்யூட்டாரா கூட 38 பாயிண்ட் கிட்ட வாங்கி கொடுத்துருவாரு. சோ அவர் ஒரு 30 ரன் அடிக்கிறத மார்க்கண்டே ஈக்குவல் பண்ணிடுவாரு. இல்ல அப்படின்னா பூவியை ட்ரை பண்ணுங்க. 4 ஓவர் நம்புங்க, ஒரு விக்கெட் எடுத்தா கூட நமக்கு போதும், 2 விக்கெட் எடுத்தா நமக்கு லாபம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க மார்க்ரம் வச்சு ட்ரை பண்ணுங்க. ஆனா ஒரு முக்கியமானது பேட்டிங் பிச்சு 80% செலக்ட் பண்ணியிருக்காங்க. சேஃபா போறவங்க மார்க்ரமே எடுத்துட்டு போயிருங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும் கண்டிப்பா. ஸோ கிளாசன், ஹெட், அபிஷேக் சர்மா, கம்மின்ஸ், நட்டு, மார்க்கண்டே. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா இல்ல மார்க்கண்டே எடுத்திருக்கிறேன். ஸோ மார்க்ரம் வேணுங்கிறவங்க தாராளமா மார்க்ரம் பிக் பண்ணிக்கலாம். பண்ட், டப்ஸ், அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார். ஸோ முகேஷ் குமாருக்கு பதிலா கலீல் அகமடை சூஸ் பண்ணலாம் நீங்க. இல்ல அப்படின்னா டப்ஸுக்கு பதிலா ஃப்ரெஷரை கூட நீங்க வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ 3 ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு இந்த டீம்ல. ஸோ உங்க ஆப்போனண்ட்டும் அந்த 3 ஆப்ஷன்ல ஏதாச்சும் ஒன்று சேஞ்ச் பண்ணிட்டு கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் பொதுவா எல்லாருமே கிளாஸ்ல போடுவாங்க. ஏன்னா ஒரு 30+ ரன் அடிக்கிறாரு, விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருந்து ஒரு 16 பாயிண்ட் கிட்ட வாங்கி கொடுக்குறாரு. அதனால கிளாசன் வந்து எல்லாருமே ட்ரை பண்றாங்க. அடுத்து ரிஷப் பண்ட் அப்படிதான், நான் ஏற்கனவே சொன்னேன் லாஸ்ட் மேட்ச்ல என்னோட வைஸ் கேப்டன் பேட்டிங்க்கு வர்றதுக்கு முன்னாடியே 45 பாயிண்ட் பிளஸ் பேட்டிங் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 20 பாயிண்ட் கூட 65ல இருந்து 70 பாயிண்ட் வாங்கி கொடுக்குறாரு. ஸோ கிளாசன் ரிஷப் பண்ட் 2 பேருக்குமே ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. அக்சர் பட்டேலுக்கும் நீங்க சூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒருவேளை எஸ்ஆர்எச் வந்து அன்னைக்கு மாதிரி நல்ல ஹை ஸ்கோர் பண்ணி டிசி பேட்ஸ்மேன் சொதப்பி அக்சர் பட்டேல் 4 ஓவர் பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட் ஸ்கோர் பண்ணி ஒரு 15 ரன் அடிச்சா கூட நமக்கு வந்து லாபம். ஸோ அந்த வகையில நீங்க அக்சர் பட்டேல ட்ரை பண்ணலாம். டப்ஸ் ஒருவேளை 1 மேனா ஒருக்கா வந்து நம்ம கேகேஆருக்கு அகேன்ஸ்டா போராடினாரு, 70+ ஸ்கோர் பண்ணாரு, அந்த மாதிரி வந்ததுன்னா ஈஸியா இருக்கும். அபிஷேக் சர்மா எல்லா மேட்சுமே 40+ கான்ட்ரிபியூட் பண்றாரு, ஃபேண்டசி பாயிண்ட் 50+ வாங்கி கொடுக்குறாரு. அந்த வகையில கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ எது உங்களுக்கு சூட்டபிள் ஆகுதோ அந்த பிளேயரை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸனா, ரிஷப் பண்டா, அக்சர் பட்டேலா, டப்ஸா, அபிஷேக் சர்மாவான்னு கொஞ்சம் இவங்களையும் இன்னைக்கு மேட்ச்ல போக்கஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷரு, குல்தீப் யாதவ், நட்ராஜன், கம்மின்ஸ், ஹெட், ஏன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பிளேயர் தான் இந்த மேட்ச்ல. ஸோ அதனால இவங்களையும் கொஞ்சம் போக்கஸ் பண்ணிக்கோங்க. இதுல எது சூட்டபிள் ஆகுதோ அவங்க வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபைனல் டெமோ டீம் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கொடுத்துருவோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.